இன்றைக்கி வந்து ஹாலிடே ஸ்பெஷலாக நம்ம ஒரு ட்ரிங்க்கும் ஒரு ஹெல்த்து ட்ரிங்க்கும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு. முட்டைக்கோஸ் பக்கோடா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த ஹாலிடேஸில் ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ராகி மால்ட் அண்டு முட்டைக்கோஸ் பக்கோடா வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய், குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இணைய தோழி வசந்தி ரவி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு 10 பல் பூண்டை வந்து நான் தட்டி வச்சுருக்கேன். ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாமே பொடியாக நறுக்கி நம்ம இதோடு சேர்த்திக்கணும். புதினா கொத்தமல்லி சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க. தேவையான அவ்வளோ சால்ட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நான் கடலை மாவு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இது ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது பிசைறது கஷ்டமாக இருக்குது, நான் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கடலை மாவு ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பக்கோடா பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கணும், ஒரேடியே தண்ணி ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், ஒரு வானொலி வச்சு நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம பக்கோடா மாவு வந்து இந்த மாதிரி உதித்த விட்டு மாதிரி போடணும். அப்போ தான் பக்கோடா நல்லா முறுமுறுன்னு வரும். எந்த அளவுக்கு ஆயில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம ராகி மால்ட் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்து நான் காலையிலேயே ஊற வச்சுருக்கேன். 1 ஹவர் ஊறினதும் அதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்து திப்பி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பால் மட்டும் இருக்குது, அதிலோட தண்ணி கலந்து இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேன். இது நல்லா கிளறி விடணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் பாருங்கள், நம்மளுடைய முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு. அதையும் ஒரு கிளறி விட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு வரைக்கும் நம்ம பொரிக்கணும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. நல்லா பாருங்கள், கோல்டன் கலரில் இருக்குது. பார்க்கும்போதே நல்லா மொறுன்னு இருக்குது. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம எல்லாமே எடுத்துடலாம். எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம். இன்னொரு பேட்சை நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரி போட்டுக்கணும், ஒரே சைடாக போடக்கூடாது. இந்த முட்டைக்கோஸ் பக்கோடா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லீவில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். மொறுன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள், நம்மளுடைய ராகி மால்ட் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு தேவையான ஒரு சால்ட்டு போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் போட்டுக்கிறேன். தேவையான ஒரு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்திக்கிறேன். காய்ச்சின பால் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும்.
பால் விட்டதும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நம்மளுடைய ராகி மால்ட் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. உடம்பு சரியில்லாதவங்க, பெரியவங்க எல்லாருமே இந்த ட்ரிங்க் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளோட ராகி மால்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பக்கோடா நான் ஒரு 3 பிளேட்டில் மாற்றிக்கிறேன், சின்ன கப்பில். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இந்த பக்கோடாவை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சிருந்தால் ஷேரும் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான இந்த முட்டைக்கோஸ் பக்கோடா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ராகி மால்ட் அண்ட் முட்டைக்கோஸ் பக்கோடாவோட ஈவினிங் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ராகி மால்ட்டோட நீங்கள் கொஞ்சம் தேங்காய் துருவல் கூட போட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா தேங்காய் துருவல் போட்டு சாப்பிடுங்க. இந்த 2 ரெசிபியும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.